எழுந்து நிற்பதை காட்டிலும் புதிய சவால்களை சந்திக்க கற்றுக்கொள்ளணும். ஆமென். உயர்வு போகணும், என்ன சந்திக்கணுங்க? சவாலை சந்திக்கணும். எத்தனை பேர் பட்டம் விட்டுருக்கீங்க? சின்ன வயசில் பட்டம் விட்டுருக்கோம்ல, வாலிப பருவத்தில். அந்த பட்டம் பார்த்தீங்கன்னா முதல்ல போகும்போது என்ன செய்யுங்க? கட 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 கடன்னு ஆடும். அதுக்கப்புறம் சவாலை சந்திக்கும். எந்த அளவுக்கு நூல் விடுறோமோ அந்தளவுக்கு தலையாட்டு என்ன செய்யுங்க? கொஞ்சம் குறையும். அடுத்த உயர்வு போகும்போது அது கொஞ்சம் குறையும். அடுத்த உயர்வு போகும்போது இன்னும் கொஞ்சம் குறையும். மேலே போய் அந்த மேற்காற்றில் அமைதியாக என்ன பண்ணுங்க? அப்படியே நிற்கும். அதான் பெரிய உயர்வு. ஆனால் சின்ன உயர்விலிருந்து மேலே போகிறதுக்கு ஒரு சில போராட்டங்களை, ஒரு சில சவால்களை சந்தித்தனால என்ன செய்யுங்க? பெரிய போச்சு. அதனாலும் அது அமைதியாக இருந்தாலும் அந்த இடத்துலேருந்து ஒரு சவாலை நம்ம சந்தித்து ஆகணும். ஏன்னா உயர போனோம்ல பட்டத்தில் இருக்கிற நூல் நம்மளை என்ன பண்ணுங்க? இருக்கும். அப்போ எவ்வளவு உயர போனாலும் சவாலை சந்திக்கிற ஒரு தெய்வ பிள்ளையாக நம்ம காணப்படணும். ஆமென் சொல்லுவோமா? ஆமென். அல்லேலூயா. போராட்டம் வரதா செய்யும், பிரச்சனை வரதா செய்யும், கலக்கங்கள் வரதா செய்யும். எந்த மனிதன் சவாலை சந்திக்கிறானோ அந்த சவாலை சந்திக்க 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 தேவன் மேலே கொண்டு போயே இருப்பார். அல்லேலூயா. இந்த புதிய உயர்த்து போகும்போது புதிய புதிய சவால்களை ஏற்றுக்கொள்ளும் மனநிலை நமக்கு இருக்கணும்.